நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ ஸ்கூல் ஃபேமிலி. நான் உங்கள் நண்பன் நவீன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாக்ஸ் காயின் வந்து பார்த்தோம்னா ஏர்ட்ராப் ஆனோம்னு சொல்லியிருக்காங்கப்பா. அதில் உள்ள விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அது எப்படி கிளைம் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன கிரிட்டீரியா உள்ள நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் நண்பா. அது எல்லாத்துக்கு முன்னாடி இது வந்து ட்ரேடிங்கே வந்து பார்த்திங்கன்னா வர 20ஆம் தேதி தான் வருது. அப்படிங்கிறதுனால யாராவது டோக்கன் ஜென்ரேட்டிங் ஈவெண்ட்டு அப்படிங்கிற பேரில் யாராச்சும் முன்னக்கூடியே இது வாங்கினீங்கன்னா அந்த ரேட்டுக்கு அதிகமாக செல் பண்ணலாம்னு சொல்லி யாராவது உங்களை ஸ்கேம் பண்ணிடுற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இந்த காயின் வேற எங்கேயோ வெளியில் கிடைக்கி அப்படின்னு நினச்சி யாரும் வாங்கி ஒரு ஃபேக்கான டோக்கனை வாங்கி யாரும் வந்து பார்த்திங்கன்னா ஏமாந்துடாதீங்க. ஏன்னா 20ஆம் தேதி தான் அது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கே வருது. அப்படிங்கிறனால அந்த நேரத்தில் தான் நம்ம வந்து வாங்கவோ விற்கவோ வந்து பார்த்திங்கன்னா முடியும். ரைட், ஓகே. இதில் இருக்கிற டோக்கனாமிக்ஸ் விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருவோம். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 81.5% வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. இதில் லாக்கிங் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. மீதி இருக்கிற 18.5%ல் 73% வந்து பார்த்தோம்னா டாக்ஸ் அப்புக்காகவும், மீதி இருக்கிற 10% வந்து வெஸ்டிங் பீரியடு, மீதி இருக்கிற 8.5% வந்து பார்த்தோம்னா சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சு இல்லை டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக டோட்டல் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா 550 பில்லியன் இருக்குது. நான் கொஞ்சம் ஸ்லோவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. இதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமே நுணுக்கமான விஷயம். கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டியது. தப்பாக வீடியோவை ஓட்டி விட்டு பார்த்தீங்கன்னா இதே மாற்றி பண்ணிடாதீங்க. ஏன்னா இதில் வந்து விஷயம் நிறையா இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு மீம் காயினுங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. அவ்வளோதான் நம்ம இதில் இருக்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமான விஷயத்தை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு கிளைம் பண்ணுறதுக்கான விஷயம் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டுட்டு ஸ்டார்டிங் டுமாரோ, அதாவது இன்னையிலேருந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாலும் கீழே வந்து மறுபடியும் ஸ்டார்டிங் ஆகஸ்ட் 20 தான் வந்து பார்த்திங்கன்னா மீன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து உங்களோட சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சுக்கும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்கள் வேலெட்டுக்கும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அதாவது வேலெட்னா டான் கீப்பர் வேலெட்டு, இல்லைனா டெலிகிராமே வேலெட் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இதெல்லாம் நான் எதில் ரீடு பண்ணுறேன்னா டாக்ஸ் கம்யூனிட்டின்னு சொல்லி டெலிகிராமில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வெரிஃபைடு டிக்கு போட்டு ஒரு ப்ரோஃபைல் இருக்கும். 15.6 மில்லியன் இருக்குது இந்த வீடியோ ரெக்கார்டு பண்ணும்போது. கரெக்டாக அந்த சேனலில் ஜாயின் பண்ணி இதில் இருக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் வேலெட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா டெலிகிராம் வேலெட்டுக்குள்ளே போகும். மற்ற 2 OKX எக்ஸ்சேஞ்சு, பைபிட் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. நம்ம அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேண்டாம். ஏன்னா எப்போவுமே நம்ம கஸ்டடியில் இருக்கிற வேலெட்டுக்கு வாங்கிடுறதா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வேறு என்னென்னா உங்களோட நான் கஸ்டடியல் வேலெட்டுக்கு வேணும்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதனால் அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது டான் வேலெட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். டான் வேலெட் உங்ககிட்ட இல்லைனா இதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி டான் கீப்பர் அப்படிங்கிற லிங்க் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே டான் கீப்பர் வேலெட் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கோம். இருந்தாலும் இந்த வீடியோவில் நம்ம டெலிகிராம் இதுலேயே நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இதிலேருந்து கிளைம் பண்ணுறதுக்கு ஒரு ஃபீஸு, இதிலேருந்து உங்களுக்கு டான் கீப்பருக்கு அனுப்புறதுக்கு இன்னொரு ஃபீஸ் போகும். அப்படிங்கிறனால இதிலேயே வாங்கி வச்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து சேஃபாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அதான் இதில் திரும்ப வந்து போட்டிருக்காங்க. உங்கள் நான் கஸ்டடியன் வேலெட்டுக்கு வந்து வாங்குறதுக்கு நீங்கள் வந்து கேஸ் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் டான் காயினில். அந்த டான் காயின் வந்து பார்த்தோம்னா எதிலிருந்து போகும்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தோம்னா கட் ஆயிடுச்சு ஒரே நிமிஷம். நம்ம திரும்ப ஓப்பன் பண்ணியிருக்கேன். என்ன பிரச்சனைனா ஃபோன் வந்து ரொம்ப ஹேங் ஆகுதா அப்படிங்கிறனால ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும். ரைட், ஓகேப்பா. நான் விட்டதுலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா நான் கஸ்டடியன் வேலெட்டுக்கு நீங்கள் கிளைம் பண்ணும்போது கேஷ் ஃபீஸ் வந்து டான் காயினில் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. டான் காயினை எப்படி உள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்ககிட்ட டான் காயின் இல்லை அப்படின்னா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாரை வச்சே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணிக்கலாம். ஸ்டார் ஃபஸ்ட்டு எப்படி பை பண்ணுறது அப்படிங்கிறதுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஓவராலாக வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா மொத்தமாக எலிஜிபிளாக இருக்கிறது 42.2 மில்லியன் வந்து பார்த்தோம்னா எலிஜிபிள் யூசர் இருக்காங்க. எல்லாத்தையுமே இருக்கிற ஒட்டுமொத்த குவான்டிட்டியும் வந்து பார்த்தோம்னா நம்ம ஆவரேஜ் எடுத்து பார்த்தோம்னா ஒரு ஆளுக்கு 9,500 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ அதை கொடுக்க போகிறாங்களா இல்லை இந்த ஆவரேஜ் எடுத்து எல்லோரும் ஒன்று போல் கொடுக்க போகிறாங்களான்னு சொல்லி தெரியல. ஆனால் ஆவரேஜ் எடுத்து ஒன்று போல் கொடுத்தோம்னா பண்ணினவங்களுக்கும் பண்ணாதவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கான குவான்டிட்டி என்னவோ அதை தான் இவங்க வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்களோட வேலெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் ஸ்டார் எப்படி பை பண்ணுறதுன்னு வந்து பார்ப்போம். ஸ்டார் நீங்கள் பை பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஸ்டாரை வச்சு நீங்கள் டான் காயின் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு மெத்தடு. இல்லை ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் டான் காயின் உள்ளே எட்டு வரதுனால வரலாம். எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார் பை பண்ணுறதுன்னு சொல்லி வந்து பார்ப்போம். இதுலேருந்து அப்படியே பேக் வந்துக்கிறேன். நான் என்னோட டெலிகிராம் ப்ரோஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்னு இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தோம்னா நேற்று நான் வந்து ஸ்டார் பை பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் ஒரு 50 ஸ்டார் மட்டும் பை பண்ணியிருந்தேன். மை ஸ்டார்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்டார் இது வந்து காசு கொடுத்து தான் வாங்கணும் நண்பா. இது வந்து பார்த்தோம்னா
50 ஸ்டார்னா ரூ. 99, 75 ஸ்டார்னா ரூ. 149. ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தோன்னா 10,000 ஸ்டார் வாங்கினா ரூ. 20,000 வரைக்கும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்ல தான் செய்கிறேன். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸ்டார்ஸ் 50 ஸ்டார்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம வந்து கிளிக் பண்ணோம்னா நம்ம வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறோம்னா டேரெக்டாக வந்து பார்த்தோன்னா கூகுள் ப்ளே ஸ்டோருக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் ஆகும். அதில் போய் நீங்கள் ரூ. 99 கட்டுனீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து 99.99 பைசா, அதாவது ரூ. 100 எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து 50 ஸ்டார் கொடுப்பாங்க. அதோட பேலன்ஸ் தான் நண்பா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேலே 50 ஸ்டார் வந்து காட்டுது பார்த்தீங்கன்னா, இதுதான் அதோட பேலன்ஸு. இதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி அதை வந்து பார்த்தோம்னா பை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா, இதே இதில் வந்து பார்த்தோன்னா வித் ஸ்டார்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து அப்படியே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தோம்னா ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோடனே எனக்கு என்னென்ன மாதிரி இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டார்ட்னு சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பையை நான் வந்து கிளிக் பண்ணேன்னா பைங்கிற மெசேஜ் நம்மக்கிட்ட இருந்து போயிட்டு உங்களோட அட்ரஸை நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா பே அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணோம்னா இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் இவ்வளோ அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்கோம். இந்த அட்ரஸ் வந்து பார்த்தோம்னா டான் கீப்பர் வேலெட்டில் இருக்கிற அட்ரஸாக கூட எடுத்துக்கலாம். இல்லை டெலிகிராம் வேலெட்டில் இருக்கிற டான் காயினோட அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து எடுக்கிறனால எடுத்துக்கலாம். அந்த அட்ரஸ் இதில் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கிளிக்கபிள் லிங்க் பேன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் போகும். இங்கே பாருங்கள் ஒரே நிமிஷம். இந்த மாதிரி ஒரு மெசேஜ் உங்கள்கிட்ட வந்து போனதுக்கப்புறம் அந்த அட்ரஸை கரெக்டாக எடுத்து போட்டுட்டு கிரேட் நவ் ப்ளீஸ் பே 888 ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பே பண்ணணும் டான் வேலெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு. இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்டாரை எடுத்துட்டு அதுக்கு ஈக்குவலான உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டான் காயின் கொடுத்துருவாங்க. இந்த மெத்தடு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி தான் சொன்னேனே தவிர இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண வேண்டாம். ரைட், ஓகே. இப்போ என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா அப்படியே பேக் வந்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் வந்து டெலிகிராம்குள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து பார்த்தோன்னா வேலெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த வேலெட்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி லோட் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டான் காயின் வந்து 2 நெட்வொர்க் இருக்கும். சரியா, அதில் நீங்கள் கரெக்டாக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இதில் நீங்கள் டான் ஸ்பேஸ்ன்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும். அதை விட்டுட்டு நிறையா பேர் என்ன செய்யணும்னா டான் காயின் இதில் வந்து கொண்டு வந்துடுறீங்க. ஏன் அப்படின்னா இதோட அட்ரஸ் வேறையாக இருக்குது, இதோட அட்ரஸ் வேறையாக இருக்குது. ஆனால் ஒரே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கஸ்டடியில் இப்படி 2 வேறு அட்ரஸ் இருக்கிறது நானே இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விப்படுறேன். இப்போ நீங்கள் ஏன் பர்டிகுலராக இதுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி சொல்கிறேன்னா, இப்போ நம்ம வந்து டான் கீப்பர் வேலெட்டில் தான் அந்த டாஜ் ஏர்ட்ராப்பை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு டெலிகிராம் வேலெட்டுக்கு நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது இந்த அட்ரஸோட மெர்ஜ் ஆக மாட்டேங்குது. டெலிகிராம் இந்த பீட்டா நெட்வொர்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த அட்ரஸோட தான் மெர்ஜ் ஆகுது. அப்படிங்கிறனால கேஸ் ஃபீஸுமே இதிலிருந்து தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறனால இது என்ன செய்றீங்கன்னா இந்த மாதிரி டான் ஸ்பேஸ் பீட்டான்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்கன்னா, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டெபாசிட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த காப்பி அட்ரஸ்ன்னு இருக்குது பாருங்கள். இந்த அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு நம்ம பைனான்ஸ் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பைனான்ஸ் அப்ளிகேஷனில் டான் காயின் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஒரு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸில் நீங்கள் விட்ரால் பண்ணோம்னா 2 டான் வந்து பார்த்தீங்கன்னா வேணும். 2 டான் காயின். சரியா, அப்படின்னாலும் கிட்டத்தட்ட ஒரு $13-14 நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். இதுவே நீங்கள் பிங்கெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணிங்கன்னா அது கம்மியான விட்ராவல் லிமிட் தான். அப்படிங்கிறனால நீங்கள் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். பைனான்ஸ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வேலட் செக்ஷனுக்குள்ளே போய் ஸ்பாட்டுக்குள்ளே போய் விட்ராவலுக்குள்ளே போய் டான் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வரும். சென்ட் வியா கிரிப்டோ நெட்வொர்க் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இப்போ இங்கே காப்பி பண்ணினீங்கல்ல இந்த அட்ரஸு, இந்த காப்பி பண்ண இந்த அட்ரஸ் இருக்குல்ல, இதை காப்பி பண்ணிவிட்டு இதை கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா டான் காயின் தான் இருக்குது. மெமோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து கொடுக்கலன்னா அது வந்து தேவை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் விட்ராவல் வந்து 2 இருக்கா, 2 கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி விட்ரான்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான் நண்பா. டான் காயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து இதுக்கு விட்ராவல் பண்ணாமல் வெளியில் எந்த ஒரு டான் காயின் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு நீங்கள் விட்ராவல் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து வரும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் வந்து மாற்றி இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டேன். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் இருக்குது. இந்த அட்ரஸை வச்சு நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஆனால் இதுக்கு கொண்டு வந்தோம்னா அது வந்து கிளைம் ஆகுமா இல்லையான்னு தெரியல. இதுக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்கனாலும் இதில் இருந்து சென்ட் ஆப்ஷன் மூலியமாக போய் இந்த டான் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிக்கலாம். அப்போ ஒட்டு மொத்தமாக இப்போ நீங்கள் வேலெட்டுக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா அது நீங்கள் கிளைம் பண்ணுற மாதிரியோ இல்லை அதில் வந்து இது அனுப்புகிற மாதிரியோ கேஸ் ஃபீஸ் இதிலேருந்து பே பண்ணி டாக் காயினை இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணி வச்சுக்கிட்டு வேறு ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு மூவ் பண்ணுறது எப்படி என்னங்கிறது 20ஆம் தேதி லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நண்பா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இதே ப்ரொசீஜர் தான் டான் கீப்பர் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு இதே மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா டான் கீப்பருக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா எனக்கு டெலிகிராம் வேலெட்டுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம டான் கீப்பர் வேலெட் இந்த அட்ரஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல டிஃபால்ட்டாக வந்து கொடுத்துருந்தோம். அப்போ இதுக்குமே கிளைம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோன்னா டான் காயின் வந்து பார்த்தீங்கன்னா வேணும். டான் காயின் வந்து இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸில் இருக்கும். டான் காயினை கிளிக் பண்ணிக்கோங்க. ரிசீவ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அட்ரஸை காப்பி பேஸ்ட் பண்ணி அதே மாதிரியே உங்களோட பைனான்ஸ் அப்ளிகேஷனில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரியே விட்ரால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா டான் காயின் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். பார்ப்போம்
நண்பா இதை வந்து எந்த மாதிரி கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கா இல்லை என்ன சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படிங்கிறது 20ஆம் தேதி நமக்கு தெரியும். அது எல்லாத்துக்கும் முன்னாடி கடைசி நேரத்தில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குங்கிறதுனால இப்போயே நீங்கள் எல்லாத்தையும் கேஸ் ஃபீஸுக்காண்டி ஒரு டான் 2 டான் இந்த மாதிரி காயினை கொண்டு வந்து மூவ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது நண்பா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அந்த ஏட்ரா பேஜில் அவங்க எந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓப்பன் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடியே சில கிரிட்டீரியா அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதையும் பார்த்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓப்பன் சொல்லி கொடுத்துட்டோம்னா நம்மக்கிட்ட எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். எதில் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் காட்டும். எக்ஸாம்பிள் வந்து நான் டான் கீப்பரில் கனெக்ட் பண்ணியிருந்தேன். இப்போ அதை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு டெலிகிராம் வேலெட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்களுமே அந்த மாதிரி மாற்றி பண்ணனாலும் பண்ணிக்கலாம். டெலிகிராம் வேலெட்டில் பண்ணுறது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா டோக்கன் கிளைம் ஹின்ட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அவங்க வச்சிருக்கிற கிரிட்டீரியா பாஸ்ன்னு சொல்லி நினைக்கிறேன். இதை வந்து கிளிக் பண்ணோம்னா என்ன வருதுன்னா, இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. டாக்ஸ் கம்யூனிட்டி இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணியிருக்கணும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டெலிகிராம் சேனலுக்குள்ளே போவோம். அந்த சேனலை பற்றி தான் முதல்ல சொல்லியிருந்தேன். சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ட்விட்டரில் அவங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இன்ஸ்டால் டான் கீப்பர், இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டான் கீப்பருக்குள்ளே உங்களுக்கு வந்து போய் டவுன்லோட் ஆயிரும். ஆனால் இது வந்து கம்பல்சரியும் கிடையாது, இருந்தாலும் வச்சுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா டான் காயின் வந்து பார்த்தோன்னா ஃபீஸுக்காக நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஃபீஸுக்காண்டி கொண்டு வந்து மூவ் பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதான் நண்பா, எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணுறது மட்டும்தான் பாக்கியாக இருக்கும். ஏற்கனவே நீங்கள் டான் கீப்பரில் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் டெலிகிராம் வேலெட்டில் எப்படி மாற்றி கனெக்ட் பண்ணுறதுங்கிறதையும் சொல்லிடுறேன். இந்த மேலே அந்த அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ட் டிஃப்ரெண்ட் வேலெட்னு சொல்லி வருது பாருங்கள். இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கனெக்ட் டிஃப்ரெண்ட் வேலெட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன வருது அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பாருங்கள். ஓப்பன் வேலெட்டின் டெலிகிராம்னு சொல்லி இருக்கு பார்த்தீங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா டெலிகிராம்குள்ளேயே ஒரு வேலெட் இருக்கும். அந்த வேலெட்டோட நீங்கள் மெர்ஜ் பண்ணிக்கலாம். கேஸ் ஃபீஸு நீங்கள் அதில் எப்படி கொண்டு வரதுங்கிறதையும் சொல்லியிருந்தேன். இல்லை நீங்கள் வேறு வேலெட்டில் நான் பண்ணிக்கிடுவேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா டான் கீப்பர் வேலெட் ஏற்கனவே நம்ம வந்து வச்சுருக்கோம். அதையும் யூஸ் பண்ணி என்ன எதுங்கிறத வந்து பார்த்து பண்ணிக்கோங்க. ரைட், ஓகேன்பா. எதையுமே மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக பண்ணி வைங்க. அந்த ரிலீஸ் ஆகிற நேரத்தில் மேற்கொண்டு என்ன ப்ரொசீஜரோ இல்லை எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத ஷார்ட் வீடியோவாக நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா, டெலிகிராமோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரைட், ஓகே, நம்ம பார்த்து மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட், ஓகே, நம்ம அந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டைப் பண்ண முடியாத கமெண்டாக இருந்தால் வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எந்த ஒரு டெக்ஸ்ட் மெசேஜாக போடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்பாங்கப்பா. தேங்க்யூ, பார்ப்போம்.